பிக் பாஸ் பாப்பீங்களா? எஸ் பாப்போம். இந்த சீசன் 8 வந்து விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்றாரு. கண்டஸ்டன்டா யாரெல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து தனுஜா அக்கா வந்தா ஓகேவா இருக்கும். எனக்கு அவங்கள பிடிக்கும். அவங்க வந்து டிரான்ஸ் பர்சன் அப்படி எப்படி சொல்றதுங்க, இந்த நம்ம பார்த்துருப்போம்ல ஒரு டிரான்ஸ் பர்சன், அவங்களாம் எப்படி பேசுறாங்க அந்த மாதிரியும் பேசுவாங்க. அண்ட் அவங்களோட தமிழோட அந்த ஒரு உச்சரிப்பு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஈழத்தமிழர்கள் அந்த மாதிரி பேசுவாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ தனுஜா அக்கா வந்தா நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். டெய்லி ரீல்ஸ்ல பார்க்கறத விட பிக் பாஸ்ல இன்னும் நல்லா பார்ப்பேன் அவங்க வந்தாங்க. ஸோ ஐ லவ் தனுஜா அக்கா. குரேஷி வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ மணிமேகலை வந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஜோயா இவங்கெல்லாம் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்படியே அங்கே ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்கு, அவங்கள தூக்கி இதில் போட்டால் இன்னும் நல்லா பீக்காக போயிட்டுருக்கும். எல்லாரோட இதுவும் அவங்க பக்கம் திரும்பிச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கும். ட்ரோல் பண்ணுறதுக்கு, மிமிக்ஸ் கிரியேட்டுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் அவர் பண்ணுற ஜோக்ஸாக இருக்கட்டும். அண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவர் இப்போ. ஏன்னா அவங்க தான் பீக்காக போயிட்டுருக்காங்க, ஹாட் டாப்பிக்காக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால அவங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டி டாக்டர் திவாகர் இருக்கார்ல, அவங்க போட்டால் கொஞ்சம் நல்லா ஷோ வந்து ஃபன்னியாக போகும்னு நினைக்கிறோம். நான் ஜோயா வரலாம் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். குக் வித் கோமாளியில் யாராவது நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும். இஃபான் வரலாம். மணிமேகலை வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி. எதனால திவாகர் வரணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அவர் தானே இப்போ மாஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்ஸ்டாவில். ஸோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும், ஷோ கொஞ்சம் நல்லா சூப்பராக போகும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். மாக்காப்பா வந்தால் நல்லாயிருக்கும். யூடியூபரை வந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்களா லாஸ்ட் சீசன், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜென்ரலாக வந்து எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து இந்த 5th சீசன் வரைக்கும் எப்படி எல்லா இதுலேயும் தான் அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். விஜய் சேதுபதி யூஸ் பண்ணுறது யூஸ்வலாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் இஷ்யூஸில். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பெர்ஸ்பெக்டிவ் வந்து நல்லாயிருக்கும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க விஜய் டிவியில் சீரியல் ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து லைக் அதர் ஷோஸில் வரவங்க வந்தாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். எஸ்பெஷலி குக் வித் கோமாளியில் வரவங்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது இன்டூ ஒரு வீடு மாதிரி பிஹேவியர் அந்த குக் வித் கோமாளிலே இருக்குது. அதே சேம் பிஹேவியர் தான் இங்கேயும். தட் இஸ் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்னென்ன மூட்ஸோடு இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் வித் விஜய் சேதுபதியோட ப்ரெசன்டேஷன். அவரோடது எனக்கு ரொம்ப எப்போவுமே ஒரு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர். அண்ட் ஃபேமஸ் ஆல்சோ, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இதையும் இதில் வந்து அவரோட பார்ட்டை வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக நான் வெயிட் பண்ணிருக்கேன். அம்மா எப்படி பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மாக்காப்பா, சிவாங்கி, விஜய் சித்து, அப்புறம் குக் வித் கோமாளில் வரவங்க யார் வந்தாலும் ஓகே. அப்படியே ஜாலியாக இதுவாக இருக்கும், ஃபன்னாக போகும். ஃபஸ்ட்டு ஃபன்னாக தான் போகுது, அப்புறம் தானே ஃபயராக வருது. அவர்கிட்ட அந்த சிரிப்பு, அந்த கொஞ்சம் அந்த இதெல்லாமே நல்லா இருக்கும், எதிர்பார்க்குறோம். போன சீசன் நாங்கள் சரியாகவே பார்க்கல, எங்களுக்கு அந்தளவுக்கு இது இல்லை. இந்த வாட்டி நிறைய மாறும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன்னா லைக் வருங்கால வர டேலண்டடானவங்களை காட்டணும்னு விரும்புகிறேன். தெரிஞ்ச முகத்தையே காட்டாமல் லைக் அப்கமிங் வர யங்ஸ்டர்ஸ் காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத மூஞ்சிங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறேன். நிறையா பேர் இருக்காங்களே வெளியே தெரியாத முகங்கள், இன்னும் நிறைய டேலண்ட் கொண்டு வருவாங்க, நிறைய விஷயங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறேன். தெரிஞ்ச மூஞ்சே காட்டியிருந்தா இன்னும் இல்லை. பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு அந்த இது பார்த்தேன். இது என்னது, அந்த வீடியோ பார்த்தேன், நல்லா இருந்தது அது. ஸோ பார்க்கணும், ஏதோ ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அது கண்டிப்பாக பார்க்கணும். அவர் எப்படி ரோஸ்ட் பண்ணுறாருன்னு கண்டிப்பாக பார்க்கணும். இல்லை ரொம்ப போன வாட்டி வந்து கேம் சீசன் இல்லாததால தான் அது இன்னும் நல்லா இருந்ததோன்றது என்னோட இது. ஸோ மாயாலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாயா அந்த பூர்ணிமா காம்போ, நானும் பூர்ணிமா தான், மாயா பூர்ணிமா காம்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்ல, கமர்ஷியலாக பார்க்காம தூக்கிட்டு போய் உள்ளே விட்டா அவங்களே அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோமே, எப்படி அவங்க பண்ணுவாங்க, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோனா விஜய் சேதுபதி தான். ஸோ அதனால அவரை பார்க்கறதுக்காகவே இனிமேல் பிக் பாஸ் பார்க்கலாம். ஸோ அதனால கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்டோபர் 6th பார்த்துருந்தேன். ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஆக்சுவலி லாஸ்ட் டைம் கேம்ஸ் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எதுவுமே பெரிய கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் கொஞ்சம் வச்சா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் செகண்ட் சீசன்லாம் நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஏன்னா கேம் பார்க்குறதுக்காக தான் நம்மளே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், யார் நல்லா ப்ளே பண்ணுறாங்கன்றது. லாஸ்ட் டைம் அது மிஸ் ஆச்சு. பட் இந்த டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபன்னியாக இருக்காது, மேபி கொஞ்சம் ஸ்பைஸப் ஆகும் ஏன்னா ஷோ அதே டீம் வந்தால். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவரை பற்றி சொல்லவா வேணும், கண்டிப்பாக தலைவர் நல்லா பண்ணுவார். ஸோ லைக் வெயிட் பண்ணுறோம் விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டுக்காக. நானும் அதே தான், நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. இது வரைக்கும் கமல் சார் பண்ணிட்டு இருந்தார், இனிமேல் விஜய் சேதுபதி சார் வந்தப்பறம் கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நம்புகிறோம். கமல் சார் பண்ணதை விட இது நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவர் இதுமே வந்து ரொம்ப சிம்பிள், அதாவது அவர் சொல்கிற மாதிரி தான் ஆட்டிடியூடாக தான் இருக்க, வெளியில் சிம்பிளாக காட்டுற மாதிரி, அவர் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி. இந்த கண்டிப்பாக வந்து நிறைய ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஃபயராக தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே பிளாஸ்டாக இருக்கும், எல்லாமே ஒரு ஈச் அண்ட் எவ்ரி. இல்லாத லாஸ்ட் டைம் வந்து இந்த ரெட் கார்டு கொடுக்கலாம் வேணாம் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இது தப்புனா தப்பு, கரெக்ட்னா
பண்ணால் கரெக்ட் அப்படின்ற இதுதான் இருக்கும். இவர் கணேஷ் வந்து நல்லா பண்ணுவார் இல்லையா? So, ஆமாம், அவர் வந்து நிஜமாவே அவரோடது வந்து ரோல் வந்து மேஜராக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த தடவை. அண்ட் அஃப்கோர்ஸ் குவைட் அ ஃபியூ டிவி சீரியல் ஆக்டர்ஸ் கூட, ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கூட அவங்கெல்லாம் வந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். டெஃபினட்டாக அந்த ஷோவில் எப்போவுமே கேம்ஸ் இருக்கும் அண்ட் வந்து சீரியஸ் மூட்ஸ் இருக்கும் அண்ட் ஈச் கண்டஸ்டண்டோட பிஹேவியர் வந்து லைக் எப்படி சேஞ்ச் ஆகுது இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த தடவையும் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு எய்ம் அண்ட் தீமோட தான் வந்து இதை நடத்துவாங்க அப்படின்றத நான் எய்ம் பண்ணுறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். சார் வரதே ரொம்ப பெரிய விஷயம். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், அவர் ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும். அவர் தத்தி ஏதாவது குக்குமுத்து கோமாளியில் இது பண்ணுறாங்களா, எல்லாருமே பார்ட்டிசிபேட் எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. இல்லை ஒரு இந்த இது போகிறது நல்லா இருக்குது. அந்த கேம்லாம் வரும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க பண்ணுற டாஸ்க் இருக்கு இல்லையா, அது பிடிக்கும். அண்ட் அதை தவிர்த்து சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதே தான் செய்யும். ஏன்னா நானும் என் அக்கா அப்படி தான் இருப்போம் வீட்டில். அதனால் பிடிக்கும். சரி, அவ்வளோ இது பிடிக்காது. அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் நியாயமாக கரெக்டாக பேசுவாருன்னு நினைக்கிறேன். போன தடவை பார்த்ததில் கொஞ்சம் நியாயம் இல்லாத மாதிரியும் இருந்துச்சு, இருந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இந்த தடவை அவர் கரெக்டாக பண்ணுவார் நினைக்கிறேன். ரொம்ப காரமாக பேசுவார். அது வந்து எப்படி சொல்கிறது, அதட்டுறதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ அப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லாமல் நல்லா பண்ணுவாரோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரில, பட் ஆனால் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். எஸ், பிக் பாஸ்க்காக நிஜமாவே வெயிட் பண்ணுறேன். தனுஜாக்கா வந்து இன்னும் நல்லா வெயிட் பண்ணுவேன். கமலை மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை, விஜய் சேதுபதி வரதுனால எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுறோம் அவர் எப்படி பண்ணுவாருன்னு பார்க்கறதுக்காக. கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தானே எல்லா சீசனுமே. டாஸ்க் இன்னும் கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் மேபி. ஆமாம், மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. இத்தனை சீசன்ஸ் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்தார். அப்போ இந்த சீசன் மிஸ். கமலை மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை, நோ, பிக் நோ தான். ஏன்னா வந்து இத்தனை சீசன் பார்த்தாச்சு. ஸோ பிக் நோ தான். இது வச்சாலும் நேர்மையாக ஏதாவது ஜாலியாக விளாட்னாங்கன்னா பார்க்குறதுக்கு பண்ணு தான். பிகாஸ் நான் வந்து அன்லைக் அதர் ப்ரோக்ராம்ஸ் இதை உட்காந்து வாட்ச் பண்ணுறச்ச சம்திங் லைக் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி இன்சிடென்ட்ஸ் மாதிரி நான் ஐ யூஸ் டு ஃபீல் தட் இஸ் இன் எவ்ரி ஹவுஸ். எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி அண்ட் ஹவு த பீப்புள் பிஹேவ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். நிறைய கேம் கொண்டு வரணும். தேவையில்லாத விஷயத்த வந்து அடிச்சிக்காம கரெக்டாக கொண்டு போகணும், நியாயமாக நடந்துக்கணும். கமல் வந்து ஓகே இல்லை, பட் போன சீசனில் வந்து கொஞ்சம் மிடலாக நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் எனக்கு தெரில, அப்படி சொல்ல முடியாது, பட் ஓகேலா.